Hi Harish, good morning. Vanakkam. Vanakkam, teacher. Teacher, I'm gonna type change. You're going to? Change name. Okay. அது எப்படி நீங்க தமிழ்ல சொல்லுவீங்க? தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். நான் பேர் மாத்தோனம். நான் ஒரு பேர் மாத்த வேண்டும். ரைட். பேரை மாத்துங்க பாப்போம். நான் ஹரிஷ், ரைட். மாத்திட்டேன் teacher. மாத்திட்டீங்க. ஓகே. ஹரிஷ், நேற்று ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் செய்தீங்க தானே? இல்ல, ஏன் எனக்கு செய்யல? செய்யணும். எனக்கு செய்யணும். இருந்ததா? இனித்தான் செய்யணுமா? ஓ, ரைட்டா. அப்ப இன்னைக்கு செய்து போட்டு மிஸ்ஸுக்கு அனுப்புவீங்களா? ஓம் teacher. ரைட், ஓகே. அப்ப நாங்க இன்றைக்கும் காலத்தை பத்தி இந்த சின்ன பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்கன்றதோட பாப்போம். எப்படி எப்படி மாற்றலாம்னு ஒரே என்ன சொல்றது, சில வேர்ட்ஸுகளை வச்சு இவங்க எப்படி மாத்துறாங்கன்னு பாப்போம். சரியா? காலங்களை. ஓகே, ரைட். உங்களுக்கு தெரியுதா? Hey, miss. தெரியுது. ரைட். ஓகே, கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. இவங்க எப்படி இதை மாத்தி கொள்றாங்கன்றத பாருங்க. சரியா? கொஞ்சம் பாருங்க வா, எப்படி செய்யறாங்க. ரைட், ரெடியா நீங்க? Okay. கொஞ்சம் உங்களோட ஸ்கிரீனை பதிச்சு கொள்ள முடியுமா? அவங்களோட முகம் தெரியல மிஸ்ஸுக்கு. ரைட், குட். ஓம் teacher. சொல்லு. எய்தான், ஏய்கிறான், ஏய்கின்றான், எய்யான் என்றான், எய்வான். செய்தான், செய்கிறான், செய்கின்றான், செய்யான் என்றான், செய்வான். அடுத்து மீட்டான், மீட்கிறான், மீட்கின்றான், மீட்டான் என்றான், மீட்பான். உண்டான், உண்கிறான், உண்கின்றான், உண்ணான் என்றான், உண்பான். அடுத்து கற்றான், கற்கிறான், கற்கின்றான், கற்கான் என்றான், கற்பான். விற்றான், விற்கிறான், விற்கின்றான், விற்கான் என்றான், விற்பான். அடுத்து ஓடினான், ஓடுகிறான், ஓடுகின்றான், ஓடான் என்றான், ஓடுவான். பேசினான், பேசுகிறான், பேசுகின்றான், பேசான் என்றான், பேசுவான். ம். நன்றி சொல்லு. நன்றி. நன்றி. ஓகே, பாத்தீங்களா வீடியோ? இதுல என்ன உங்களுக்கு வழங்கிச்சு? அது ஹரிஷ் சொல்லுங்க பாப்பா, என்ன பாத்தீங்க? நல்லா இருந்துச்சுன்னு பாத்தீங்களா, இல்லாட்டி அந்த என்ன அவங்க சொல்றாங்கன்றது வழங்கிச்சா உங்களுக்கு? ஓம் teacher. எப்படி சொன்னாங்க?
சொல்லுங்க பாப்பம், நீங்க பார்த்த வீடியோவில் என்ன உங்களுக்கு விளங்கிச்சு? சொல்லுங்க ஹரிஷ். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஓகே, செய்தாங்க. அதுல என்ன விளங்குச்சு? இந்த சாடை பாருங்க, பாருங்க. ரைட், இதுல பாருங்க, இறந்த காலத்துக்கு தான், தான், ரான், நான். சரியா? ஒரு ஆணை குறிச்ச பெயருக்கு, செயலுக்கு வரக்கூடியதான சொற்கள் என்னென்னு போட்டிருக்கு. தான், தான், ரான், நான். சரியா? அடுத்து பாருங்க, நிகழ்காலத்துக்கு அதே ஆண் பாலுக்கு வரக்கூடிய சொற்கள் எப்படி இருக்குமெண்டா, கிரான், கின்றான். ஹரிஷுக்கு விளங்குதா? அங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க. கிரான், கின்றான், நின்றான். இந்த மூன்றை வச்சுக்கொண்டு நிறைய வசனம் செய்யறான். அது போல எதிர்காலத்துல பான், வான் என்று வச்சுக்கொண்டு நிறைய சொற்கள், நிறைய செயல்கள் உருவாக்கினான். சரியா? இப்ப பாருங்க, தான், தான் என்றதை வச்சுக்கொண்டு என்ன செயல் நீங்க உருவாக்க முடியும்? தான், எய்தான், எய்தான். வெரி குட், எய்தான். டானம் வச்சுக்கொண்டு, டான் வச்சுக்கொண்டு, டான். உண்டான், உண்டான். வெரி குட். ராண வச்சுக்கொண்டு, ரான். சென்றான், சென்றான். வெரி குட். நான், போனான், 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 ஓடினான், வந்தான். அது வந்தான், இங்க வரும், வந்தான். இது வந்து உண்டான், சென்றான், போனான், இருந்தான். கிரான், கின்றான், நின்றான். செய்கிறான், செய்கிறான், செய்கின்றான், செய்கின்றான், என்றும் வரும், செய்கின்றான் என்றும் வரும். அடுத்தது செய்யா செய்கின்றான். நின்றான். என்னென்று? செய்யாம நின்றான். செய்யாம நின்றான். செய்கிறான், செய்கின்றான், செய்யா நின்றான். அடுத்தது எதிர்காலத்துக்கு பான், பான். பான், எஸ், என்னது? பானை வச்சுக்கொண்டு என்ன செயல்? படிப்பான், படிப்பான், உண்பான். பான், எஸ். வான், வரைவான், வரைவான். செல்வான், செல்வான் வந்தானே, செல்வான். செய்வான். சரியா? இப்ப இந்த சொற்களை வச்சுக்கொண்டு நிறைய செயல்களை நாங்க உருவாக்க முடியும். என்ன? ஒவ்வொரு காலத்துக்குரிய செயல்கள் நிறைய நாங்க உருவாக்க முடியும். சரியா? அப்ப மிஸ்ஸுக்கு ஒருக்கா நீங்க இதையும் ஒருக்கா ஹோம்ஒர்க்கா செய்து அனுப்ப வேணும். எப்படின்னா, இந்த இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்குரிய சார்ட் இந்த மாதிரியே போடுவீங்க. சரியா? போட்டுட்டு இந்த தான், டான், ரான், நான் இவற்றுக்கு நீங்க எப்படி வசனம் அமைப்பீங்கன்றத எழுத வேணும் எனக்கு. சரியா? எனக்கு உங்களோட எழுத்து இன்னும் நீட்டா வர வேணும். நீங்க பெஸ்டா, குட்டா, கிரேட், நீங்க முதல்ல இருந்தது. எஸ், அனுப்பிங்க. என்ன வருது பாருங்கோ. விளங்கல ஹரிஷ்? நீங்க என்ன அனுப்பிங்க. இரண்டாவதோட இடைவெளி நேர்ப்புகளோட இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ரெண்டாவது செய்ய வேணுமா? ஓ, ரைட், ஓகே, பிரச்சனை இல்ல. நீங்க ஃபுல்லா செஞ்சு போட்டு இதையும் செய்து போட்டு மிஸ்ஸுக்கு அனுப்பி விடுங்க ஒருக்கா. சரியா? விளங்கல? இது இது அடுத்த வாட்டி போடலாமா? இதை இனித்தான் நீங்க எழுத போறீங்க. நான் மிஸ் விளங்கப்படுத்துறது விளங்குதா? நீங்க இந்த சாடை ஒருக்கா முதல்ல கவனிங்க. இந்த சாடை நீங்க எழுதுவீங்க. சரியா? காப்பியில
ஹரிஷ் ஸ்கிரீனுக்கு வாங்க பாப்போம். மிஸ் சொல்றத கொஞ்சம் விளங்கிட்டு எழுத வேணுமா? சரியா? முதல் இந்த சாடை இந்த மாதிரி எழுதுவீங்க. சரியா? இந்த மாதிரி எழுதிட்டு கீழே என்ன செய்வீங்கன்னு சொன்னா இறந்த காலமண்ணு போட்டுட்டு இறந்த காலமண்ணு ஹெடிங் போட்டுட்டு திருப்பி இறந்த காலமண்ணு ஹெடிங் போட்டுட்டு இந்த தான் டான் ரான் நான் இவ்வளோத்தையும் வச்சு நீங்க வசனம் அமைக்கணும். இப்ப தானை வச்சு கொண்டு என்ன எழுதலாம்? செய்தான். அப்ப செய்தான்ன்றதுக்குரிய வசனம் அவன் வீட்டு வேலைகளை செய்தான். அந்த மாதிரி நீங்க எழுத வேணும். சரியா? உண்டான் டானுக்கு நாங்க உண்டான் எழுதலாம் தானே? உண்டான் என்ற செயலை குறிக்கலாம். அப்ப உண்டான்ன்றதுக்கு அவன் பான் உண்டான், அவன் சோறு உண்டான். அந்த மாதிரி நீங்க என்ன சொல்றது வசனம் அமைக்க வேணும். இவற்றை வச்சுக்கொண்டு நீங்க வசனம் அமைக்க வேணும். சரியா? அப்ப இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு காலங்களை விளங்கப்படுத்தின நான் மிஸ். மற்றது காலங்களை நீங்களே டிவைட் பண்ணினீங்க. ஒவ்வொரு காலத்துக்குள்ளேயும் நீங்க சொன்னீங்க. இப்ப நாங்க காலத்துக்குள்ள வரப்போற சொற்களை வச்சுக்கொண்டு வசனம் அமைக்க போறோம். விளங்குதா? காலத்துக்கு வரக்கூடிய சொற்களை வச்சுக்கொண்டு வசனம் அமைக்க போறோம். ஓகேயா? அப்ப இதே சாட போட்டுட்டு நீங்க என்ன செய்ய வேணும்? இறந்த காலத்துக்கு இந்த தான் டான் ரான் நான் வரக்கூடிய மாதிரி வசனம் அமைக்க வேணும். சரியா? ஓகேயா? விளங்கிட்டதா? இப்போ ஹரிஷுக்கு விளங்கிட்டதா? இப்போ டீச்சர் ஓகே. விளங்காட்டி கேட்க வேணுமா? ரைட், நீங்க எழுதி கொள்ளுங்க பாப்போம். முதல்ல இந்த சாட போட்டு கொள்ளுங்க. டேட்டை போடுங்க பாப்போம். இன்றைக்கு டேட் 27 March 25. இந்த சார்ட் அப்படியே போட்டுட்டு அப்புறம் நீங்க முதலாவது நம்பர் பண்ணிட்டு முதல் ஹெடிங் போடணும். இறந்த காலம். இறந்த காலம் ஹெடிங் போட்டுட்டு சென்டென்ஸ் எழுதணும். முதலாவது சென்டென்ஸ். நம்பர் 2 போட்டுட்டு ரெண்டாவது வசனம். மூன்றாவது நம்பர் 3க்கு மூன்றாவது வசனம். ரைட், இந்த சாட போட்டுக்கொள்ளுங்க பாப்போம். ரைட், இப்ப நீங்க எழுதலாம். ஹரிஷ் எழுதுறீங்களா? சாட்டுக்கு எழுதினேன். இது எதுவும் இல்ல. எழுதலையா?
ஹரிஷ் ஓகேயா? ஓகே. ரைட், ஓகே. அப்ப நீங்க இத ஹோம்ஒர்க்கா செய்து கொள்ளுங்க, சரியா? அடுத்து இன்னைக்கு நாங்க வேற பாடம் படிக்க போறோம். ரைட், அப்ப இன்னைக்கு காலங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம் என்ன? காலங்கள் எல்லாம் டீச்சர். சரியா தெரிய வேணும் என்ன? காலங்கள் கண்டுபிடிக்க தெரியணும், கதைக்க தெரிய வேணும். முதலாவது என்ன? காலங்களை சரியா கதைக்க தெரிய வேணும். சாப்பிட்டேன்னு சொல்றதுக்கு சாப்பிட்டோம்னு சொல்லக்கூடாது என்ன? ரைட். ஓ, காலங்கள் சரியா தெரியும். ஓகே, அப்ப நாங்க இன்னைக்கு என்ன படிக்க போறோம்டா, நாங்க இன்னைக்கு ஒத்த கருத்து சொற்கள் படிக்க போறோம். என்ன படிக்க போறோம்? ஒத்த கருத்து சொற்கள் படிக்க வேணாம். ஓகே, ஒத்த கருத்து சொற்கள் நாங்க படிக்க போறோம், சரியா? ஓகே, இப்ப நாங்க பாப்போம். ஒத்த கருத்து சொற்கள்ண்டா என்ன ஹரிஷ்? ஒத்த கருத்து சொற்கள் அப்படின்னா என்னது? ஒரு வாரம் ஒத்த சொல்லுக்கு கனி, பழம். விளங்கல? நாடு, தேசம் என்ற ஒத்த சொல் ஆகும். ஒத்த சொல்லண்டா என்னன்னு சொன்னா ஒரு சொல்லுக்கு ஏற்றதான இன்னொரு சொல், சரியா? ஒரு சொல்லுக்கு நாங்க வேறு என்ன விதமா கூப்பிட சொல்லலாம், அதுக்குரியதான வேறு சொற்கள் என்னென்னு சொல்லித்தான் இப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம், சரியா? சோ ஒத்த சொல்லுன்னா என்னது? ஒரு சொல்லுக்கு ஒத்ததான நிறைய சொற்களை பற்றி கற்றுக்கொள்ள போறோம், சரியா? என்ன படிக்க போறோம் ஹரிஷ்? ஒத்த சொற்கள் படிக்கணும். ஓகே, ஒத்த சொற்கள் படிக்க போறோம். அந்த ஒத்த சொற்கள் என்றால் என்ன? ஒரு சொல் வார ஒரு சொல்லுக்கு ஏற்ற வேறு சொற்கள் என்னண்டு? வேறு சொற்கள். ஒரு ஒத்த சொல்லுக்கு சொல்லுக்கு வேறு சொற்கள். ஓகே, ஒத்த கருத்து சொற்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சொல்லின் பொருளுக்கு ஒத்த பொருளை தரும் சொல் ஒத்த கருத்து சொல். என்னண்டு? ஒரு சொல்லின் பொருளுக்கு ஒத்த பொருளை தரும் சொல் ஒத்த கருத்துள்ள சொல். நீங்க அன்மியூட் போட்டீங்க டீச்சர். ரைட், ஓகே. ஒரு சொல்லின் பொருளுக்கு ஒத்த பொருளை தரும் சொல் வந்து ஒத்த கருத்து சொல், ரைட்டா? சோ நாங்க அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப ஒத்த சொல்லுன்னா என்னன்னு சொல்லுங்க ஹரிஷ், ஒரு கமிஷுக்கு வாசிக்காம சொல்லுங்க. இத வாசிக்காம சொல்லுங்க. ஒத்த சொல்லுன்னா என்னது? ஒரு சொல்லின் ஒரு பொருளுக்கு ஒத்த பொருளை தரும் சொல் ஒத்த நான் சொன்னா இது வாசிக்க கூடாது. இத வாசிக்காம நீங்க சொல்லுங்க. உங்களோட மண்டையில என்ன இருக்கு, உங்களோட மனதுல என்ன இருக்கு, அத சொல்லுங்க. ஒத்த சொல்லுன்னா என்னது? வாசிக்க கூடாது. அது பார்க்க கூடாது, இது பார்க்க கூடாது. இது பார்க்காம சொல்லுங்க பாப்போம். ஒத்த சொல்லனா என்னது? ஒத்த சொல்லனா ஒரு சொல்லுக்கு ஒத்த பொருளை தர்ற இன்னும் ஒரு சொல். என்னண்டு? ஒரு சொல்லுக்கு ஒத்த பொருளை தரக்கூடிய இன்னொரு சொல், சரியா? சொல்லுங்க சொல்லுங்க, என்னது? ஒரு பொருளின் ஒத்த கருத்து சொல்லில் தரும் சொல் ஒரு சொல்லுக்கு
ஒரு சொல்லின் பொருளுக்கு, ஒரு சொல்லுக்கு இல்லாட்டி ஒரு சொல்லின் பொருளுக்கு ஒத்த பொருளை தருகிற இன்னும் ஒரு சொல். சரியா? எப்படி சொல்லுவோம்? கதைக்க வேணும். கதைக்க கதைக்கத்தான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும், பழக்கம் வரும். சரியா? மிஸ்ஸோட கதைக்கலாம். நாங்க இந்த கிளாஸ் ஃபுல்லா மிஸ்ஸோட நீங்க கதைக்கிறது தான் கிளாஸ். தமிழ்ல நீங்க கதைக்கிறது தான் கிளாஸ். சரியா? அப்ப தமிழ்ல சொல்லுங்க மேம், என்னது ஒத்த கருத்து சொல்லன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? வாசிக்க கூடா, வாசிக்காம சொல்லுங்க பாப்போம். என்னது அதுன்னு நீங்க விளங்கி சொல்லுங்க. அது என்னது ஒத்த கருத்து சொல்லண்டா என்னது? ஒரு சொல்லின் ஒத்த பொருளுக்கு தரும் சொல். ஒரு சொல்லின் பொருளுக்கு சொல்லின் ஒத்த பொருளை தரும் ஒரு பொருளை தரும் சொல் ஒத்த கருத்துக்களை ஆகும். கருத்துள்ள சொல் ஆகும். சரியா? ரைட். ஒரு சொல்லுக்கு இன்னொரு பொருளை தரக்கூடிய சொல்லுதான் ஒத்த கருத்துள்ள சொல். இப்ப நாங்க பார்க்க போறோம். முதலாவது அழகு. ரைட். அழகு. அழகுன்னு சொன்னா எப்படி சொல்லுவீங்க? அழக வேற எப்படி சொல்லலாம்? அழகு என்றத வேற எப்படி சொல்லலாம்? வனப்பு வடிவு. எஸ். இப்போ ஹரிஷ் நீங்க அழகா இருக்கிறீங்கன்னு சொல்றது மாதிரி வேற எப்படி சொல்லலாம்? ஹரிஷ் நீங்க வடிவா இருக்கிறீங்க, இல்லாட்டிக்கு ஹரிஷ் நீங்க வனப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்னது? நீங்க அழகா இருக்கிறீங்க. சரியா? நீங்க அழகா இருக்கிறீங்க. ரைட். இப்போ அழகுக்கு இந்த வனப்பு வடிவெல்லாம் என்ன சொல்லுது? வனப்பு வடிவெல்லாம் என்ன சொல்? அழகு. ரைட். அழகு. இந்த அழகுக்கு இந்த வனப்பு வடிவெல்லாம் என்ன சொற்களா இருக்குது? ஒத்த சொற்கள். என்ன? இந்த வனப்புக்கு ஒத்த சொல். அழகுண்டா வனப்பு, அழகுண்டா வடிவு. சரியா? வனப்பு என்றாலும் வடிவு, அழகு. வடிவுன்னு சொன்னா வனப்பு, அழகு. அந்த மூன்றுமே ஒரே சொல்லு தான், ஒரே பொருளை தான் தரும். விளங்குதா? விளங்குது டீச்சர். எஸ். இங்கிலீஷ்ல சினானிம்ஸ் படிப்போம் தானே? சினானிம்ஸ் சொன்னா என்ன? சினானிம்ஸ் படிச்சிருக்கிறீங்களா? கிரேட் 6க்கு சினானிம்ஸ். சினானிம்ஸ் இல்ல டீச்சர். கவனிக்கிறீங்க. சினானிம்ஸ் சொன்னா ஒத்த சொல். ரைட். ஒத்த சொற்கள். அப்ப அது போலதான் இதுவும். அழகுக்கு வனப்பு வடிவு. ஓகே. அறிவுன்னு சொன்னா அறிவு. ஞானம் புத்தி. அறிவு. ஹரிஷ் வந்து நல்ல புத்தியான பிள்ளை அப்படின்னு சொன்னா ஹரிஷ் வந்து அறிவுள்ள பிள்ளை, ஹரிஷ் வந்து ஞானம் உள்ள பிள்ளை. இப்ப இந்த மூன்றுமே ஒரே பொருள் தான் தரப்போகுது. அடுத்தது உடல். உடல்ன்னு சொன்னா சரீரம். மெய் சரீரம். அப்ப உடலுக்குரிய ஒத்த கருத்து சொல் தர சொன்னா நீங்க என்ன எழுதுவீங்க? மெய் சரீரம். சரீரம், சரீரம், உடல் எல்லாமே ஒன்றுதான். சரியா? ரைட். அடுத்தது உண்மை. ஹரிஷ் வந்து உண்மையான பிள்ளை அப்படின்னா உண்மையண்டா சத்தியம் வாய்மை. சத்தியம் வாய்மை. அந்த உண்மை எங்க இருந்து வரும்? வாயில தான் இருந்து வரும். என்ன? உண்மை. அதைத்தான் வாய்மை என்று சொல்லுவோம். வாய்மை இல்லாட்டிக்கு சத்தியம், இல்லாட்டிக்கு உண்மை. இந்த மூன்றுமே ஒரே பொருள் தான். சரியா? உண்மை உள்ளவங்க அப்படின்னு சொல்றதுக்கு வேற எப்படி சொல்லலாம்? சத்தியம் உள்ளவங்க, வாய்மை உள்ளவர்கள், அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது களிப்பு. களிப்பு. உவகை மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, உவமை அப்படின்னு சொன்னா சந்தோஷமா இருக்கிறது, இல்லாட்டிக்கு சந்தோஷம் என்று சொல்லலாம். 1 minute ஹரிஷ்.
ரைட் ஓகே. களிப்புன்னு சொன்னா மகிழ்ச்சி, உவமை சொல்லி சொல்லுவோம். உவகை சாரி உவகை. உவமை என்று சொன்னா என்னது ஹரேஷ்? உவமை என்ன தெரியுமா? உவமை ஓ தெரியும். என்னது? உவமை என்றா உவமை என்றா என்னது? களிப்பு. இல்ல, இது உவகை. உவகை கை என்ன மிஸ் கேக்குறது? உவமை. உவமை பகு அஹ், உவமை என்ன? கதை என்று சொல்லுவாங்க. கதை கதை சொல்றது அது கதை. உவமை. கட்டுக்கதை இல்லாட்டி கதை, அதை நாங்க உவமை என்று சொல்லுவோம். இது உவகை. உவகை என்ற களிப்பு இல்லாட்டிக்கு மகிழ்ச்சி. சினம் என்ன செய்றீங்க ஹரிஷ்? எழுதக்கூடாது, இப்ப எழுத வேண்டாம். ஸ்கிரீனை பாருங்க, மிஸ் பாருங்க, மிஸ்ஸோட ஸ்கிரீனை பாருங்க. சரியா? இப்ப நாங்க படிக்கிறோம். ஹோம்ஒர்க் வந்து பிள்ளைக்கு பிறகுதான் மிஸ் அனுப்பி விடுறேன். இப்ப படிப்போம். சரியா? ஸ்கிரீனை பாருங்க. சினம்ண்டா என்னது? சினம் சினம் கோபம், சிற்றம். கோபம், சீற்றம். கோபப்படுறது. ஹரிஷ் சரியான சினம் கொண்டார். அம்மா மீது ஹரிஷ் சினம் கொண்டார். அப்படின்னா என்னது? கோபம், சிற்றம். கோபம். அதை எப்படி சொல்லலாம்? ஹரிஷ் வந்து அம்மா மீது மிகவும் கோபம் கொண்டார், சீற்றம் கொண்டார், இல்லாட்டிக்கு சினம் கொண்டார். எல்லாமே ஒன்றுதான். அடுத்தது சுத்தம். சுத்தம் சுத்தம் என்ன? தூய்மை, புனிதம். தூய்மை, புனிதம். தூய்மையாக ஹரிஷ் வந்து தன்னுடைய வீட்டை தூய்மையாக வைத்திருந்தார், இல்லாட்டிக்கு சுத்தமாக வைத்திருந்தார், இல்லாட்டிக்கு புனிதமாக வைத்திருந்தார். மூணுமே ஒண்ணுதான். துன்பம். துன்பம் துன்பத்தை எப்படி துன்பம், சொல்லுவோம்? தூக்கம், இடர். துக்கம். துக்கம் துக்கம் தூக்கம் இல்ல, துக்கம். துக்கம், துன்பம், துக்கம், இல்லாட்டிக்கு இடர் சொன்னா ஏதாச்சும் ஒரு கவலை, கவலையான நிலைமை. அதுதான் துன்பம், இல்லாட்டி இடர், இல்லாட்டி துக்கம்னு சொல்லுவோம். நித்திரை. நித்திரை செய்தார். உறக்கம். ஹரிஷ் நித்திரை செய்தார், ஹரிஷ் துயின்றார், ஹரிஷ் உறங்கினார். அப்ப மூண்டும் ஒன்றுதான். ஹரிஷ் வந்து ஒரு வேலையை தான் செஞ்சிருக்காரு. உணவு. உணவு ஆகார, உண்டி. உணவு. ஹரிஷ் உணவு உண்டார், ஹரிஷ் உண்டி மகிழ்ந்தார், அல்லாட்டி ஹரிஷ் ஆகாரம் உண்டார். ரைட்? ஹரிஷ் உண்டி உண்டு மகிழ்ந்தார். அப்படின்னா உணவு உண்டு மகிழ்ந்தார். சரியா? விளங்குதா ஹரிஷ்? ஹரிஷ் எங்கேயோ டிஸ்ட்ராக்ட் ஆகுற மாதிரி இருக்கு மிஸ்ஸுக்கு. விளங்குதா ஹரிஷுக்கு? விளங்குற டீச்சர். கஷ்டமா இருக்கா? விளங்குது இல்லையா? இல்ல டீச்சர். ரைட். இப்ப பாருங்க, இப்பதான் உங்களுக்குரிய டைம். இப்ப நீங்க கதைக்கிற டைம். ரைட்டா? இப்போ நீங்க கதைக்கிற டைம். நாங்க இப்ப பயிற்சி பார்க்க போறோம். நான் ஏற்கனவே போட்டதான் பிள்ளைகள், ஏற்கனவே போட்ட படிச்சதை வச்சுக்கொண்டு நாங்க இப்ப செய்ய போறோம். ஓகே. அழகு. இப்ப பொருத்தமான ஒத்த கருத்து சொற்களை வைத்து உடவழி நிரப்புவோம். ரைட். முதலாவது அழகு. அழகுக்கு என்ன ஒத்த கருத்து? அழகு ஒத்த சொல் வனப்பு. விளங்கல? அழகு ஒத்த சொல் வனப்பு. வனப்பு. அழகு, வனப்பு. வேற எப்படி சொல்லலாம்? அழகுக்கு பார்த்தனாங்க வடிவு. வடிவு. எஸ், வடிவு, வனப்பு. அறிவு. ஞானம்.
புத்தி ஞானம் இல்லாட்டிக்கு புத்தி அறிவு ஞானம் மற்றும் எப்படி அறிவு ஞானம் புத்தி 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 சரி புத்தி அடுத்தது இதுல பாருங்க மெய்யன்னு போட்டிருக்கு மெய் மெய்க்கு உடல் என்ன மெய் கருத்து வேற என்னது உடல் மெய் மெய் உடல் சரீரம் இன்னொரு மெய் இருக்கு அதே மெய் உண்மை உண்மையேன்னு சொல்லலாம் மெய் என்று சரியா மெய் என்று சொன்னா உண்மை உண்மையும் மெய்தான் சரியா ஓகே ஞாபகத்துல வச்சிருக்கோம் மெய் என்று சொன்னா உடலும் வரும் மெய் என்று சொன்னா உண்மையும் வரும் சரியா ஓ ஓகே அடுத்தது உவகை உவகை என்ன உவகை மகிழ்ச்சி அல்லது மகிழ்ச்சி களைப்பு களிப்பு அல்லது களிப்பு வெரி குட் அப்பா மகிழ்ச்சி இல்லாட்டி களிப்பு இடர் 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 துன்பம் அல்லது துன்பம். தூக்கம் துக்கம் தூக்கம் இல்ல துக்கம் 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 இல்லாட்டிக்கு துன்பம் இடர் ரைட் ஓகே அடுத்து ரைட் இது வந்து மச் இணைக்க சொல்லியிருக்கு சினம் சினம் என்னது சினத்துக்கு ஒத்த கருத்து சொல் சினம் சினம் சிற்றம் சீற்றம் இல்லாட்டிக்கு கோபம் கோபம் சுத்தம் புனிதம் புனிதம் இல்லாட்டிக்கு சுத்தம் புனிதம் பார்த்தனாங்க புனிதம் வேற எப்படி தூய்மை சொல்லலாம் ஆ தூய்மை தூய்மை வெரி குட் நித்திரை நித்திரை உறக்கம் 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 இல்லாட்டிக்கு வேற எப்படி சொல்லலாம் தூக்கம் ஓ தூக்கம் செய் தூக்கம் தூக்கம் ரைட் களிப்பு உவகை உவகை இல்லாட்டிக்கு வேற மகிழ்ச்சி மகிழ்ச்சி வெரி குட் உடல் மெய் அல்லது சரீரம் சரீரம் ஓ சரீரம் சரி அறிவு ஞானம் அல்லது புத்தி வெரி குட் புத்தி வெரி குட் ரைட் அப்ப மொத்த கருத்து சொற்களே நாங்க இனங்கண்டு மச் பண்ணிட்டோம் ரைட் இப்போ நீங்க மிஸ்ஸுக்கு கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க எது எது சரியான விடையா வரும்னு சரியா வேறுபட்ட சொல்லின் கீழ் கோடிடுவோம் என்னது வேறுபட்ட ஒத்த சொல் ரைட் ஒத்த சொல் தவிர்த்து வேறுபட்டதை தான் நீங்க காண போறீங்க இப்ப பாருங்க சினம் சரி இதுல ஒத்த கருத்து சொற்கள் என்னென்ன இருக்கு பாருங்க ஆமை கோபம் சினம் கோபம் என்று சொல்லலாம் வேற ஒத்த சொல் சிற்றம் சீற்றம் இப்ப இதுல எது வேறுபட்டது சிற்றம் இதுல வந்து வேறுபட்ட சொல் இப்ப அமைதி கோபம் சீற்றம் சாரி சினம் கோபம் சீற்றம் இவெல்லாம் ஒத்த சொல்லா எதிர் சொல்லா ஒத்த சொல் அப்ப இந்த அமைதி என்றது என்னது எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் அப்ப கோபம் என்று சொன்னா அதுக்கு எதிர்ச்சொல் அமைதி சீற்றமண்டா அமைதி சினமண்டா அமைதி இது வந்து எதிர்ச்சொல் அப்ப இதுதான் எங்களுக்கு இப்போ வித்தியாசமான வேறுபட்ட சொல் என்ன இப்ப சினம் கோபம் சீற்றம் எல்லாம் ஒன்று ஒரே பொருளை தரும் ரைட் அப்ப முதலாவது ஓகே
அடுத்தது 2வது கேள்விக்கு போ. என்ன சாப்பிட்டீங்க? எனக்கு நான் பான் சாப்பிட்டேன். பான் சாப்பிட்டீங்களா? ரைட். நீங்க சொல்லிக்கல பான் சாப்பிட்டு சொல்லலாம். பான் சாப்பிடலாம்னு சொன்னேன். ரைட். இப்ப சொல்லுங்க. இதுல எது வேறுபட்ட சொல் நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க மிஸ்ஸுக்கு. அசுத்தம். அப்ப சுத்தம், தூய்மை, புனிதம், ஒத்த சொல். அசுத்தம், எதிர்ச்சொல். எதிர்ச்சொல். வெரி குட் அப்பா. இப்ப ஹரிஷுக்கு விளங்கிட்டுது அப்ப. அசுத்தம். இப்ப பார்த்து சொல்லுங்க. துன்பம், துக்கம், இடர், இன்பம். இன்பம் வேறுபட்ட சொல். ம், துன்பம், தூக்கல், இடர் எல்லாமே ஒத்த சொல். எதிர்ச்சொல் ஆ, இன்பம். இன்பம். வெரி குட். ரைட். அழகு, வனப்பு, அழிவு, வடிவு. அழகு, வனப்பு, வடிவு எல்லாமே ஒத்த சொல். Okay. மற்றும் எதிர்ச்சொல் அழிவு. அழிவு வரும். அழிவுதான் எங்களுக்கு வேறுபட்ட சொல்லுனா. ரைட். அறிவு, மௌனம், ஞானம்,